சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அடப்பாவி என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டேடா அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சையோடைய சட்டையை பிடிச்சு தாமரை கேள்வி கேட்க, ஏண்டா எதுக்காகடா ஏன் முன்னாடி பணக்கார மாதிரி நடிச்சு அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், ஐயோ தாமரை, அதான் நான் சொன்னேன்ல உன்னை நான் ஒன் சைடா காதலிச்சுக்கிட்டு இருந்தேன்னு. நீ கோயிலுக்கு வரையில போகையிலலாம் நான் உன்னை எத்தனையோ தடவை பார்த்து உன் மேல எனக்கு காதல் வந்து அந்த காதலை உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அப்பதான் என் கூட இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, பிச்சைக்காரவனை எப்படி ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும், அப்ப அந்த பொண்ணுக்கு உன் மேல காதல் வர வைக்கணும்னா அந்த பொண்ணு முன்னாடி நீ கோடீஸ்வர மாதிரி நடிக்கன்னு ஒரு சில பேர் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. அதான் நானும் அப்படி நடிச்சேன். அந்த நடிப்பை நம்பி தானே நீ உன் கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு சம்மதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை சொல்லவும், பாவி ஏண்டா இப்படி என் வாழ்க்கையை நாசம் பண்ண, நல்ல கோடீஸ்வர வீட்டில் போய் வாழுன்னு ஆசைப்பட்டேன், ஒரு பிச்சைக்கார பையில போய் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா கழுத்துல இருக்க தாலியை பார்த்து கதறி அழுகவும், ஒரு பிச்சைக்கார கழுத்து தாலி என் கழுத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா அந்த தாலியை கையால் எடுத்து கலட்டி வீச போகுது. அப்பத்தா அடி தாமரை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மிரட்டவும், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் பிச்சைக்காரனோ கோடீஸ்வரனோ எவனோ ஒருத்தன், ஆனா அவன் உன் கழுத்துல தாலி கட்டையில உன் சம்மதத்தோடான தாலி கட்டுனியா, இல்ல உன் விருப்பம் இல்லாமையோ இல்ல உன்னைய கட்டாயப்படுத்தியவோ தாலி கட்டினியா? நீ அவன் தாலி கட்டையில செவனேன்னு தானே இருந்த. அவன் தாலி கட்டும் போதெல்லாம் மண்டைய ஆட்டிட்டு இப்ப அவன் பிச்சைக்காரன்னு தெரிஞ்சதும் அவன் கட்டின தாலியை அத்தை வீச போறல. இங்க பாருடி, அவன் கட்டின தாலி உன் கழுத்துல தான் இருக்கணும். ஆத்தாளு மகளும் சேர்ந்து தானே அவன் தாலி கட்டையில சம்மதிச்சிய, இப்ப மட்டும் கசக்குதா என்ன அப்படின்னு சொல்லி அப்பத்தா மிரட்டவோ தாமரை பார்த்தா அழுதுகிட்டே நிக்குது. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவன் ஒரு பிச்சைக்கார பையலுக்கு அமைச்சர் வீட்டு பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், நீங்க தானடி அவனை பாத்தீங்க, நீ தானடி அவனை பார்த்து உன் மகளுக்கு கட்டி வச்ச, இப்ப என்னன்னா பிச்சைக்கார பையனை சொல்ற. என் மகன் ராஜாங்கம் எம்பிட்டு ஒரு அருமையான மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கான், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஆத்தாளு மகளும் சேர்ந்து ஏதோ பணக்காரன் கோடீஸ்வரன் அப்புறம் என்னமோ சொன்ன ட்ரம்ப் என்னென்னமோ பேசினீங்களேடி, இப்ப மட்டும் அவன் உண்மையை சொன்னதும் கசக்குதோ. அவன் கழுத்துல தாலி கட்டினதுதான், அவனுடைய பொண்டாட்டி நீ தான், உன்னுடைய புருஷன் அவன் தான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், ரொம்ப நன்றி அப்பத்தா அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை அப்பத்தா காலில் விழுகும். எந்திரி அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்றாங்க, இங்க பாரு, நீ 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, வேற வழி இல்லை, அவன் பிச்சைக்காரன் தானே, இனிமேல் பிச்சை எடுக்காத அளவுக்கு ராசாங்கம் பாத்துக்கிறவே அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், ராஜாங்கம் பார்த்தா அமைதியாவே இருக்காரு. என்னையா ராசாங்கம் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா கேட்கவும், அப்பதான் ராஜாங்கம், அத்தா என்னதான் இருந்தாலும் இவன் பிச்சைக்கார பையன், இவனுக்கு தாமரையை பிடிச்சிருக்குதான், அப்ப இவன் இந்த மாதிரி ஏமாத்தி இருக்க கூடாதுல, தாமரைய நம்ப வச்சு ஏமாத்தில கல்யாணம் பண்ணியிருக்கான், எல்லா உண்மையும் சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இவன் பொய் சொல்லில கல்யாணம் பண்ணியிருக்கான், இவனை இப்படியே சும்மா விடுறது எனக்கு சரின்னு தோணல, இவனுக்கு பின்னாடி யாரோ இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும், ஈஸ்வரி பார்த்தா திருட்டு மொழியை வச்சு அங்கிட்டு இங்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கு. இந்த கேப்ல பார்த்தா தாமரை போலீஸ்க்கு போனை பண்ணிடுது. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, சார் இங்கே எனக்கு ஒருத்தன் கட்டாயப்படுத்தி கழுத்தில் தாலி கட்டிட்டான், பலவந்தமா என் கழுத்தில் ஒருத்தன் தாலி கட்டிட்டான், அவனை இங்கே வந்து நீங்கள் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லவும், போலீஸும் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கோயிலுக்கு வந்துடுறாங்க. இங்கே கோயிலில் பார்த்தா போலீஸ் வரவும், சார் என்ன சார் இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், ராஜாங்கம் பார்த்தா, என்ன சார் என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் கேட்க, இல்லை சார் எங்களுக்கு இங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு, ஏதோ ஒரு பொண்ணு கழுத்தில் பலவந்தமா யாரோ தாலி கட்டிட்டதாவும் அவங்கள கைது பண்ண சொல்லி ஒரு பொண்ணு எனக்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணுச்சு சார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், இங்கேருந்தா தாமரை நீ எதுவும் ஃபோன் பண்ணியா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், ஆமாம் மாமா நான் தான் ஃபோன் பண்ணேன், இது ஒரு பிச்சைக்கார பையன் மாமா, ஒரு பிச்சைக்காரன் என் கழுத்துல தாலி கட்டிட்டான்னு நினைக்கையில எனக்கு அருவருப்பா இருக்கு, நான் எப்படியெல்லாம் வாழன்னு ஆசைப்பட்டேன், நான் அமைச்சர் வீட்டு பொண்ணு மாமா, நான் உங்க தங்கச்சி பொண்ணு, என் தாய் மாமா ஒரு அமைச்சர், இப்படிப்பட்ட நானு ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மானம் மரியாதை கௌரவம் ஏன் உங்களுடைய மான மரியாதை என்ன ஆகுறது மாமா, எனக்கு இவன் கூட வாழ விருப்பம் கிடையாது மாமா, இவன் கட்டின தாலியை என்னால ஏத்துக்கிறவே முடியாது, என்னைய நம்ப வச்சு ஏமாத்திருக்கான், நம்ப வச்சு கழுத்தெடுத்திருக்கான், கடைசி நிமிஷம் வரையும் என்னைய பெரிய கோடீஸ்வரன் சொல்லி என்னை நம்ப வச்சுட்டான் மாமா, அதுக்காகவே தான் நான் இப்போ போலீஸை வர சொன்னேன், சார் நீங்க இப்ப நம்ம கைது பண்ணியே ஆகணும், என்னைய நம்ப வச்சு என் முன்னாடி பணக்கார வேஷம் போட்டு என்னைய ஏமாத்தி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதனால நீங்க இவனை கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட தாமரை பார்த்தா கதறுன்னு கதறவும்,
அப்பதான் பார்த்தா காமேஷ் பிச்சை, ஐயோ தாமரை, என்ன தாமரை, பொசுக்குற போலீஸ் வர சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை சொல்லவும், இச்சி வாய மூடு, என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு அருகிறது இச்சி இச்சி என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு அருகது கிடையாது. கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்து, சீ உன்னை நினைச்சாலும் எனக்கு அருவருப்பா இருக்கு. உன் கையால என் கழுத்துல தாலி கட்டிட்டு நினைக்கிறது எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கதறிக்கிட்டு இருக்கு. அப்பதான் இன்ஸ்பெக்டர், சார் நான் இப்ப அவரை கைது பண்ணணுமா என்ன சார், உங்களுடைய முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்திட்ட கேட்கவும், சார் என்னதான் இருந்தாலும் இவன் பண்ணது ரொம்ப தப்பு. என் தங்கச்சி மகளை பணக்காரன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான். அதனால இவனை நீங்க கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. காமேஷ் பிச்சைக்கு பார்த்தா அள்ளு விட்டுருது. ஐயோ சார் சார் சார், நான் அந்த பொண்ணை காதலிச்சேன் சார், அதனாலதான் சார் இப்படி பண்ணேன் சார், சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை சொல்லவும், ஏன் வாயா வாயா அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சையை பார்த்தா அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஈஸ்வரிக்கு பார்த்தா கொஞ்சம் பயமாயிருது. ஐயோ இவன் பாட்டுக்கு உளறி வச்சுட்டானா, இதுக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு இவன் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கடந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டேஷனுக்கு பார்த்தா ராஜாங்கம், சேது, சன்னாசி, அப்பத்தா, மோகனான்னு சொல்லி எல்லாரும் வராங்க. சார் இவனை கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் விசாரிக்கணும். ஏன்னா இவன் இப்படி பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா தாமரை அடிக்கடி கோயில் போகிற ஆளே கிடையாது. இப்போ அவனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தாமரை கோயிலுக்கே போனான். தாமரை கிட்ட நாங்கள் விசாரித்தோம். இவன் தாமரைய கோயிலை பார்த்து காதலிச்சதா சொல்கிறான். ஆனால் இவன் பிச்சை எடுக்கிற கோயில் மாரியம்மன் கோயில், ஆனால் தாமரை அடிக்கடி போகிறது மீனாட்சி அம்மன் கோயில். இவன் சொல்றத பார்க்கையில எங்களுக்கு சந்தேகம் வருது, இவனை நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், அப்பதான் சாவித்திரி, ஆமா சார் நீங்க இவனை விசாரிக்கணும். என் பொண்ணை ஏதோ வேணுன்றதுக்காகவே இந்த பிச்சைக்கார பையில யாரோ அனுப்பி எங்க முன்னாடி பணக்கார மாதிரி நடிக்க வச்சு என் பொண்ணு கழுத்துல இவன் தாலி கட்டியிருக்கான். இவன் பின்னாடி யார் இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டுக்கிட்டு இருக்கு. இங்க போலீஸ் பார்த்தா அடின்னு அடிச்சு காமேஷ் பிச்சையை கேட்டதுல காமேஷ் பிச்சை பார்த்தா எல்லா உண்மையும் கக்கிறாரு. சார் என்னை விட்டுருங்க சார், அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் சார் என்னை இப்பெல்லாம் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தாமரையை நான் சும்மா நடிக்கலாம் தான் நினச்சேன் காதலிக்கிற மாதிரி, ஆனால் தாமரையை பார்த்ததுமே நான் உண்மையிலே காதலிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என் காமேஷ் பிச்சை போலீஸ்கிட்ட சொல்லவும், போலீஸும் பார்த்தா எல்லா விவரத்தையும் கேட்டுறாங்க. அவனை எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம் சார், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி தாமரையுடைய ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை காதலிக்கணும், இந்த பொண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி பணக்காரனாக நடிக்கணும், அந்த பொண்ணுக்கு உன் மேலே காதல் வரணும்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் பிளான் பண்ணி போட்டே கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் ஈஸ்வரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்தா எல்லா விவரத்தையும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவோ ராஜாங்கத்துக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. தாமரை சாவித்திரியும் பார்த்தா தலையில இடி விழுந்த மாதிரியே ஆயிடுது. அடி பாவி மதினி, உன் பிள்ளை போஸை பழி வாங்கினதுக்காக என் மகளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியடி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் வயிற்றுச்சல்ல குமரி போய் கிடக்குங்க.